OMCA பட்டிமன்றத்தின் செயலாளர் என்ற ஒரு பெரிய பொறுப்பிலும் இருக்கிறார். இதையெல்லாம் விடுத்து மிகவும் இலகுவாக பேசி அவருடைய பேச்சு எனக்கு ஒரு அச்சத்தை விடுத்து ஒரு நெகிழ்வு தன்மையோடு இருப்பதற்கு முதன்மையான காரணமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த பார்வையாளர்களை பார்த்த உடனே கொஞ்சம் பயம் குற்றிக் கொண்டது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் நம்முடைய தலைமுறைக்கு இங்கு யாரையுமே இல்லையே, எல்லோரும் ரொம்ப அறிஞர் பெருமக்களாகவும் சான்றோர்களாகவும் பயமுறுத்துகிறார்கள் என்ற ஒரு நெருடல் எனக்கு இருந்தது. ஆனால் பார்த்த உடனேயே பலரும் முன்வந்து வாழ்த்துக்களையும் இயல்பாக ஒரு பரிச்சயத்தையும் அவர்களையே ஏற்படுத்தி கொடுத்தது எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியையும் நிறைவையும் ஏற்படுத்துகிறது. அதனால் எனக்கு ஏதோ புதிய ஒரு இடத்தில் நின்றிருக்கிறேன், புரியாதவர்களுக்கிடையில் பேசுகிறேன் என்பதெல்லாம் எனக்கு இப்பொழுது காணாமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி ஐயா பேசும் பொழுது சொன்னார்கள், மறைந்த சிறந்த பேச்சாளரும் எழுத்தாளரும் ஆகிய ராபி சேதுப்பிள்ளை ஐயா தொடங்கிய இந்த அமைப்பு, இந்த பட்டிமன்றத்தின் அமைப்புக்கு நீண்ட நெடிய வரலாறு உண்டு என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் நான் ஏதோ OMCA பட்டிமன்ற அமைப்பு என்றால் அந்த முகவரியை எல்லாம் பார்த்த போது கிறிஸ்துவ சபைக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது போல அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதன் பிறகு இந்த ஒரு வரலாற்றை தெரிந்த பிறகு உண்மையிலேயே நான் இங்கு பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்பது எனக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ இலக்கிய கூட்டம் என்றாலே ஒரு கொஞ்சம் பேர் தான் வருவாங்க, இதெல்லாம் யாரு போய் இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்குறது என்ற ஒரு சூழல் இன்னைக்கு வந்துருச்சு. ஆனா நீங்கெல்லாம் புதியவர்கள் இல்லை, இளம் துடிப்போடு இருக்கின்ற இளையவர்கள் என்பது போலதான் தெரிகிறது. உங்களுடைய ஊக்கமும் உங்களுடைய வேகமும் எங்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகத்தை அளிப்பதாக இருக்கிறது. ஒருத்தவர்களுடைய அந்த நடை உடை பாவனை எல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதோ வயதாகி விட்டது, உண்மையை நான் சொல்றேன், மறக்கல. எங்க ஊர்ல எல்லாம் இலக்கிய கூட்டம் வச்சோம்னா இந்த ஓய்வு பெற்று திரும்ப மாலை நேரத்துல காற்றோட்டமா காலார நடக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து பூங்காவுக்கு வரவங்க ஒரு 7:30 மணிக்கு வருவாங்க. 8 மணி தான் அவங்களுடைய நேரம். நமக்கு இரவு சிற்றுண்டிக்கு நேரம் ஆயிட்டது அப்படின்னு சொல்லி போயின்னு இருப்பாங்க. ஆனா இங்க பார்க்கும்பொழுது உங்களுடைய அந்த மிடுக்கு இருக்குது இல்லையா, எங்களுக்கெல்லாம் வயசாகவும் இல்லை, எங்களுடைய தோற்றத்தையும் எதற்காகவும் நாங்கள் சமரசம் செய்து கொள்ளவே மாட்டோம். அதுதான் உண்மையிலே ஒரு பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கிறது. ஒருத்தரும் ஒருவர் தோற்றத்துல அப்படியே மிடுக்கு தன்மை குறையாமல் இருக்கிறீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. தம்பி ஐயா யாழ்னி முனிசாமி ஐயா அவர்கள் என்னை அறிந்த விதத்தையும் என்னை அறிமுகப்படுத்திய விதத்தையும் உங்கள் முன்பு சொன்னார்கள். உண்மை அதுதான். யாழ்னி முனிசாமி ஐயாவை நான் அறிந்ததற்கு முதன்மையான காரணம் என்னுடைய பேராசிரியர் முனைவர் ஏ ராஜலட்சுமி அவர்கள் தான் இப்பொழுது வர முடியவில்லை. என்னையும் என் எழுத்தையும் வெளிக்கொண்டு வந்ததில் அவர்களுக்கு தான் முழு முதல் பெருமையும் முயற்சியும் அவர்களுக்கு தான் உரியது. இந்த நேரத்தில் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய நாவலை முதலில் வாசித்தவர் அவர்கள்தான். இதை உடனடியாக புத்தகமாக்க வேண்டும் என்று முனிசாமி ஐயா அவர்களிடம் பேசியதும் அவர்கள்தான். இந்த புதினத்தை இந்த இலக்கிய உலகிற்கு கொண்டு வந்ததும் அவர்கள்தான் என்பதை இங்கே நான் பதிவிட விரும்புகிறேன். முனிசாமி ஐயா என்னுடைய நாவல் பற்றியும் என்னை பற்றியும் சொன்னார்கள். அவர்கள் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று ஒருங்கிணைத்து சிறப்பு செய்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா கோகுலசாமியை நான் பார்த்த உடனே கேட்ட கேள்வி இதுதான், ஐயா நீங்க பேராசிரியரா மாணவரா? ஏன்னா அவரை பார்க்கும் போது எனக்கு அதெல்லாம் தோன்றியது. என்ன அப்படி இருக்கிறாரு, இவர் பேராசிரியர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சொன்னாரு, நான் பேராசிரியர் தான், ஆனாலும் மாணவர் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று. அவர் உண்மையிலேயே கொஞ்சம் தன்னடக்கத்தோடு தான் பேச தொடங்கினார். எனக்கு அறிமுகம் இல்லை, முதல் மேடை என்றெல்லாம். இந்த செங்கேணி புதினம் 240 பக்கங்கள். என்னையே ஒரு 20 நிமிடங்களில் சொல்லி இருக்க சொன்னால் கூட நான் சொல்லி இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. அந்த வகையில் அவர்
உங்களால் கதாபாத்திரங்களோடு வந்து நெருங்கி பயணிக்க முடியும் என்று. அதுதான் உண்மையும் கூட. அவர் சொல்லும் பொழுது செங்கேணியை சார்ந்த 8 பேர் 10 பேர் சொன்னதே உங்களுக்கு வந்து ஒரு மலைப்பை உண்டாக்கி இருக்கும். ஆனால் இந்த நாவல் முழுக்க நீங்கள் வாசிக்கும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு 50லிருந்து 80 பாத்திரங்களாக வந்து போகும் என்பதுதான் உண்மை. அதனால் அவர் இந்த நாவல் பற்றி சொல்ல வேண்டுமானால் 3 தலைமுறையினருக்கான ஒரு வாழ்வியல். அதாவது வந்து பாட்டி, தாய், மகள். அப்ப இந்த நாவலினுடைய காலகட்டம் என்பது ஒரு அரை நூற்றாண்டு, 50 ஆண்டுகளில் வந்து பயணிக்கின்ற ஒரு மீனவ சமூகத்தினுடைய வாழ்வியல் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை வந்து சரியாக புரிந்து கொண்டு நுட்பமாக உங்கள் முன்பு கோகுலசாமி அந்த நாவல் என்ன பேச முயற்சித்ததோ அதை வந்து முத்தாய்ப்பாக உங்களிடம் வந்து ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு வந்து என்னுடைய அன்பு நிறை வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையை சொல்ல போனால் அந்த நாவலை வந்து நீங்கள் படிக்கும் பொழுதுதான் அந்த கதை என்ன, அந்த செங்கேணியினுடைய பின்னணி என்ன. இப்ப ஒரு வார்த்தையில சொல்லலாம், பெண் அடிமைத்தனம் இருக்கிறது, ஆணாதிக்கம் தான் இருக்குதுன்னா அது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தானே. இன்னும் பெண்களுக்கு வந்து என்ன சுதந்திரம் வேணும், எல்லாம் தான் இருக்கு அவங்களுக்கு அப்படி என்பது போலதான் வெளி உலகமும் மேம்போக்கான ஒரு சூழலும் இன்னைக்கு வந்து பேச சொல்லும். ஆனால் அந்த நாவலை படிக்கும் பொழுதுதான் ஒரு பெண் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு வந்து துன்புற்றால், அந்த வாழ்க்கையை நீந்துவதற்கு எப்படி வந்து ஒரு போராட்டத்தை வந்து மேற்கொண்டால் என்பதுதான் உண்மை. என்னிடம் பேசும்பொழுது என்னுடைய தோழர்கள் கூட கேட்டார்கள், நீங்க வந்து எல்லாமே நல்லா இருக்குது, நாங்க எதுவுமே போய் சொல்ல மாட்டோம், ஆனா வந்து செங்கேணி சந்தித்த மனிதர்களுள் ஒரு ஆண் கூட நேர்மையான ஒரு நல்ல மனிதர் இல்லையா? நீங்க வந்து சொல்லக்கூடிய எல்லா ஆண்களையும் ஒட்டுமொத்தமாக குறை சொல்லி இந்த சமூகத்தையே ஆணாதிக்கம் எப்படி வந்து ஆட்டி படைக்கிறது என்று காட்டியிருக்கிறீர்களே, ஒரு நல்ல ஆண் கூட இந்த நாவலில் இல்லையே அப்படி. உண்மை அதுதான். ஒரு நல்ல ஒரு ஆண் மகனை செங்கேணி சந்தித்திருந்தால் அவள் வாழ்க்கை இப்படியெல்லாம் தடம் புரண்டு தலைகீழா ஆகியிருக்கார். அதுதான் உண்மை. இந்த நாவலை வந்து நான் புனைவுக்காக எதையும் மறைத்தும் எழுதவில்லை அல்லது வந்து மிகைப்படுத்தியும் எழுதவில்லை என்பதுதான் உண்மை. அதே மாதிரி இந்த நாவலுக்கு இதுதான் முடிவு என்பதையும் நான் எங்கேயும் பதிவிடவில்லை. இயல்பான வாழ்க்கையை அதன் யதார்த்தத்தோடு அப்படியே கால மாற்றங்கள் எப்படி 3 தலைமுறைகளில் இயல்பாக நிகழ்ந்து வருகிறது என்பதை மட்டுமே நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு இந்த புதினத்துக்கு பிறகு வந்து சில விமர்சனங்களில் 2 முக்கியமானது. ஒன்று வந்து ரொம்ப வந்து கெட்ட வார்த்தைகள் நீங்க பயன்படுத்திருக்கிறீங்க, இதையெல்லாம் தவிர்த்திருக்கலாம். தவிர்த்துட்டா சமூகத்திலிருந்து அந்த கெட்ட வார்த்தைகள் நீங்கி விடுமானால் நான் தவிர்த்திருப்பேன். வழியாகத்தான் சொல்ல முடியும் என்பதற்காக தான் செங்கேணி அனுபவித்த வார்த்தைகளை வழிகளாகவே அதே போல் நான் வந்து எழுதியிருக்கிறேன். இன்னொன்று சொல்ல போனால் இது வந்து வட்டார மொழி நாவல். அதனால் வந்து ரொம்ப வார்த்தைகளுக்கு மெருகூற்றி அல்லது வந்து ரொம்ப நாகரிகமாக நான் வந்து செயற்கையாக புனையவில்லை என்பதுதான் உண்மை. எல்லோரும் சொன்ன ஒரு பாராட்டுதலோடு ஒரு பயமுறுத்தல் என்னவென்றால், நீங்கள் இந்த வயதில் இப்படி ஒரு நாவலை எழுதியிருக்கிறீர்கள் என்பது மிகவும் வந்து உங்களுடைய மன துணிவை வந்து வெளிப்படுத்துகிறது. அப்படி சொல்லி என்னை வந்து ஒரு மறைமுகமான ஒரு பயமுறுத்தல் தான். அதை நான் அப்படிதான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்னும் இந்த மீனவ சமூகத்தை சார்ந்த ஒரு சில மூத்த எழுத்தாளர்கள் என்னை வந்து சந்தித்து பேசினார்கள். அப்பொழுது எனக்கு வந்து சொல்லிய அறிவுரை என்னவென்றால், நீங்கள் வந்து சமூகத்தை நேர்மறையாக காட்டுங்கள். இது போல ஒழுக்கக்கேடான எதிர்மறைகளை வந்து நீங்கள் பேசினால் நம் சமூகத்தை பற்றிய புரிதலும் எதிர்மறையாகவே பதிவாகக்கூடும். அதனால் நீங்கள் அதையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். இப்படி முடித்திருக்கலாம் அல்லது வந்து இதோடு நிறுத்தியிருக்கலாம் இந்த நாவலை என்றெல்லாம் எனக்கு வந்து அறிவுரை வழங்கினார்கள். அதை நான் கவனத்தில் எடுத்துக்கொண்டேனே தவிர கருத்தில் எடுத்துக்கொள்ள போவதே இல்லை. ஏனென்றால் என் மக்கள் எப்படியோ அப்படிதான் நான் வந்து காட்ட முயல்கிறேன். என் மொழியை வந்து புரிய நினைக்கிறேன். இதை வந்து புனைவு என்ற இலக்கிய வகையை தானே தவிர புனைவுகளை
என் மக்களின் நிஜம் என்னவோ அதை தான் நான் மொழிப்படுத்துகிறேன் என்பதை நான் இங்க சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே என்னுடைய எழுத்துக்கள் மண் மனம் மாறாதவை, செயற்கை தன்மையிலான எந்த பூச்சுகளையும் பூசிக்கொள்ளாதவை என்பதுதான் என்னுடைய எழுத்திற்கான அங்கீகாரமாக நான் கருதுகிறேன். எழுத்துலகில் எந்தவித அடையாளமும் அறிமுகமும் இல்லாத நிலையில் என்னுடைய நாவலுக்கு, முதல் நாவலுக்கே 2021ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசின் சிறந்த நாவலுக்கான விருது கிடைத்தது என்பது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி என்பதுதான் சொல்ல வேண்டும். எல்லோரும் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுடைய கடின உழைப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம். ஏனென்றால் நானும் நிறைய நாவல்களை வாசித்திருக்கிறேன், கடற்கரை நெய்தல் நிலம் சார்ந்து. ஆனாலும் பிறர் அனுபவங்களை கேட்டு எழுதுவதற்கும் தன்னுடைய அனுபவ வாழ்விலிருந்து எழுதுவதற்குமான வித்தியாசம் தான் இந்த செங்கேணி என்பதை எனக்கு நானே உடன்பட்டுக் கொள்கிறேன் என்பதுதான் உண்மை. இப்போது நான் கடல்புறத்தை திரும்பவும் ஒரு 20 ஆண்டுகள் கழித்து படிக்கிறேன். அந்த கடல்புறம் என்ன சொல்கிறது என்று, கடற்கரையோரம் வேடிக்கை பார்த்த ஒரு மனிதரால் புனையப்பட்ட ஒரு இலக்கியம் அது. அதே கடற்கரையிலே பிறந்து கடற்கரையிலே வளர்ந்து வாழ்கின்ற அனுபவத்தில் புனையும் எழுத்துதான் என்னுடைய எழுத்து. அதனால் இதில் ஒளிவு மறைத்து பேசுவதற்கோ அல்லது புனைவுக்கு வழிவிடுவதற்கோ நான் எந்த சமாசமும் செய்து கொள்ள விரும்பவில்லை என்பதுதான் என்னுடைய ஒரு எழுத்தின் தனித்தன்மையாக நான் சொல்ல விரும்புகிறேன். எத்தனை இலக்கியங்கள் படைத்தாலும் அதில் பெண் பாத்திரங்களையே முதன்மையாக படைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பெண் இனத்தின் அடையாளமாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த புதினத்தை பொறுத்தவரையில் கோகுலசாமி எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார் என்பதுதான் எனக்கு ஒரு நிறைவாக இருக்கிறது. இதற்குமே நீங்கள் வாசித்தால் செங்கேணி ஐயாவுக்காக மட்டும் ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன். செங்கேணி என்பது நெய்தல் நில மீனவ சமூகத்தின் ஒரு சிறு தெய்வம். அந்த சிறு தெய்வம் எப்படி அந்த மீனவ மக்களை காவல் தெய்வமாக நின்று பாதுகாக்கிறதோ, அதுபோல் செங்கேணியும் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு காவல் தெய்வமாக நின்று அவர்களுக்கான ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து தன் வாழ்க்கை போலவே அவர்களுடைய வாழ்க்கை திசை மாறிவிடக் கூடாது என்பதை கவனம் எடுத்து பாதுகாத்தார். அதனால்தான் அடுத்த தலைமுறையினர் சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கு வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம், செங்கேணியின் அனுபவ புரிதல் எல்லாம் தன்னுடைய அடுத்த தலைமுறையினருக்கு கொடுத்து சென்றார் என்பதுதான் இந்நாவலின் ஒரு முடிவு. பொருளாதாரமும் ஒரு தன்னம்பிக்கையும் இருந்தால் ஒரு பெண் எந்த முடிவுகளை வேண்டுமானாலும் எடுக்கலாம் என்பது இந்த நாவலின் 3ஆம் தலைமுறையினர் முடிவெடுத்த ஒரு கதையாடல் அல்லது சமுதாயத்தின் மாற்றம், அடுத்த 3ஆம் தலைமுறையினருடைய மீனவ மக்களின் வாழ்க்கை சூழல் என்பதுதான் இந்த நாவல் சொல்ல முயன்ற ஒரு கருத்து என்பதை மட்டும் நான் இங்கே பதிவிட விரும்புகிறேன். இந்த ஒய்எம்சிஏ பட்டிமன்ற அமைப்பும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற அமைப்பும் முன்னெடுத்து எனக்கு இந்த மேடையை கொடுத்து என்னுடைய செங்கேணியை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் உரையாடலை மேற்கொள்ள வழிவகுத்திருக்கிறது. இதற்கெல்லாம் முதன்மை காரணமாக இருந்த ஐயா யாழினி முனுசாமி அவர்களுக்கும் இந்த உரையை சிறப்பாக நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற கோகுலசாமி ஐயா அவர்களுக்கும், முக்கியமாக என்னுடைய மனதில் என்றென்றும் அவருடைய நகைச்சுவையால் பூத்து கொண்டே இருப்பார் ஐயா தாமரை கண்ணன் அவர்களுக்கும், முக்கியமாக கணபதி இளங்கோ ஐயா என்னை ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு தொடர்பு கொண்டார். கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக உங்களுடைய புதினம் குறித்து ஒரு அறிமுக விழா வைக்கலாம் என்று நினைக்கிறோம், நீங்கள் வர முடியுமா என்று. அப்பொழுது எனக்கு உடல்நிலை ஒத்துழைக்காத காரணத்தினால் என்னால் வர இயலவில்லை. இப்பொழுது அதற்கான ஒரு நேரம் வாய்த்ததும் உங்களை போன்ற சான்றோர் பெருமக்கள் முன்பு எனக்கு உரையாடுவதற்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கெல்லாம் நான் ஒரு சிறு பிள்ளை